Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 755 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த மொத்த இடமுமே பயங்கரமா அதிர்ந்துச்சு இல்ல. மொத்த இடத்துக்கும் தண்ணி அடிக்க போகுது. அதனால இந்த அதிர்வு எல்லாத்துக்குமே பீதி ஆயிரும். ஆஹா ஏதோ பிரச்சனை போலையேன்னு. அடா அது வேற ஒண்ணும் இல்ல, யானை தும்பிக்கை வச்சு தண்ணி அப்படியே பின்னாடி அடிச்சு விடும்ல. அதான் அதோட முதுகுல அப்படியே அது தும்பிக்கையை தூக்கி அடிக்கிறதுனால தான் அந்த இடமே அதிருது. அவ்வளவுதான். என்ன தண்ணி தான் நம்ம பல்லுக்கு ஆகாதே. அவ்வளவு பெரிய அலை வரதை பார்த்த உடனே எல்லாம் அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. லூஃபி எல்லாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். வாண்டா நல்லா கெட்டியா பிடிச்சிக்க, மிச்சம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா தண்ணி ஆகி அடிச்சுக்கிட்டு போகும். உள்ள எல்லாம் முங்கிடுவாங்க. இவங்க தான் கால் வச்சிருக்க முதல்ல வச்சிருக்காங்களே, அதனால பஞ்சாயத்து இல்ல. தண்ணி எவ்வளவு வந்தாலும் டக்குன்னு கீழே போயிட்டு மேல வந்துரும். அப்படி போயிட்டு மேல வந்து பார்த்தா லூஃபியை காணும். எங்கடா போனான்னு பார்த்தா அங்க தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். உடனே கேரட் டப்பு டப்பு டப்புன்னு அங்க எங்கன்னு ஜம்ப் பண்ணி போய் லூஃபியை காப்பாத்த போவா. ஆனா தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கிறதுனால லூஃபியை பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அடிக்கடி உள்ள வேற முங்கிடுறானா, அது பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆல்ரெடி அவனை காப்பாத்துறதுக்கே இவ்வளவு பஞ்சாயத்து பண்ண வேண்டி இருக்குது. இதுல வேற சுறாமீன் வேற இவனை திங்கிறதுக்காக வாயை பழுந்துட்டு ரெடியா அங்க ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கும். கரெக்டா வாய் கிட்டக்கு போகும்போது கேரட் வந்து காப்பாத்திடுவா. நல்ல வேலை ஒண்ணு ஆகல, கொஞ்சம் விட்டுருந்தா பைய செத்துருப்பான். அப்புறம் கேரட் கிட்ட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவளும் சந்தோஷப்படுவா. அப்படியே கட் பண்ணி காஞ்சிரோவையும் கிண்ணையும் காட்டுறாங்க. அவங்க ஒரு பூனையை யூஸ் பண்ணி மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த டிராகன் எந்த அளவுக்கு முக்குச்சோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம இந்த பூனை முக்கிட்டு இருக்கும். ஆனா அவனுக்கு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த மூனைக்கு நெகசோமோன்னு ஒரு பேரை வச்சு உன்னால முடியும்னு உசுப்பேத்துவானுங்க. அது உசுர கொடுத்து மேலே ஏறிட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டிராகன்ல இவங்க மேல போயிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு குரங்கு இவங்க மேல வந்து விழுந்துச்சுல்ல, அந்த குரங்கையும் சேர்த்து தான் கூட்டு போறானுங்க. இந்த பூனையால இதுக்கு மேல முடியுமா இல்லையான்னு கிண்ணுக்கு டவுட். ஏன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் ஏறுது. ஆனா காஞ்சிரோ பூனையெல்லாம் அசால்ட்டா மேலே ஏறும், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதேம்பா. அப்படி இவங்க பொறுமையா மேலே ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து தண்ணி பயங்கரமா வரும். ஆல்ரெடி அந்த பூனையே பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு பிடிச்சி மேல தூக்கிட்டு போகுது. இதுல இவ்வளவு தண்ணி வந்து அடிச்சா என்ன ஆகும்? இவங்க ஆக்சுவலா பாதி தூரம் வந்துட்டாங்க. திருப்பியும் கீழே போய் விழுந்தாங்கன்னா முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ என்ன பண்றது தெரியாம பதறிட்டு இருக்கும் போதே தண்ணி மேல வந்து கண்ட மேனிக்கு அடிக்கும். கீழே விழுந்தாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி வேல் ஃபாரஸ்ட காட்டுறாங்க. அதான் அந்த மரம் ஒண்ணு பெரிய சைஸ் திமிங்கல மாதிரி இருந்துச்சு, அதை தான் காட்டுறாங்க. அப்படியே இவங்க பொறுமையா தண்ணியில டிராவல் பண்ணி போவாங்க. ஆக்சுவலா அந்த யானை பேரு ஜுனசா. அது ஒரு நாளைக்கு 2 டைம் இப்படித்தான் தண்ணியை மேல ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல எஸ்கேப் ஆயிட்டா பஞ்சாயத்து இல்ல, ஆனா சிக்குனா செதஞ்சிருவாங்க. அதனால அங்க இருந்த மக்கள்லாம் அதை என்ன பண்ணாங்க, அந்த தண்ணி வரும்போது அதை அலேக்கா ஃபில்ட்ரேஷன் சிஸ்டத்துக்கு கொண்டு போயிருவாங்க. அதே நாவும் சிட்டி கடையில பாஸ் ஆகி போகும்போது ஒரு சின்ன சின்ன வேலைத்தனத்தெல்லாம் பண்ணி அப்படியே ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதை ஹோல் நேஷனுமே யூஸ் பண்ணிவாங்க. சூப்பர்ல. அதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, அந்த தண்ணியிலேயே ஏகப்பட்ட மீனுங்க வரும். அதனால சாப்பாட்டுக்குமே பஞ்சம் இல்ல. இந்த மாதிரி அந்த யானை பண்றதுனால இவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் தானே தவிர பெரிய அழிவுன்னு ஒண்ணு இல்ல. பட் தெரியாத ஆளுங்க வந்து சிக்கினாங்கன்னா பஞ்சாயத்து தான். அந்த டைம் பெப்போ லூஃபியை ஃபாலோ பண்ணி வந்து எங்களால இந்த காட்டை விட்டு வெளியில வர முடியாது, அதனால எங்க கேப்டனை இங்க கூப்பிட்டு வா, நாங்க அவரை மீட் பண்ணுவோன்னு அவனும் ஓகே நீர்வான். அப்புறம் தான் கேரட் மேட்ரை சொல்லுவா. இந்த பெப்போங்கிறவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க தான். அதுக்கப்புறம் தான் பைரட்டா மாதிரி பைத்தியக்கார பையன் என்னென்னமோ பண்ணியிருக்கான். இப்போ மாஸ்டர் கேட் வைப்பரோட கேர்ல தான் இங்க இருக்கான். அவரு தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கே பாஸ். சரி லூஃபிக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல, அவன் நல்லா இருக்கான்னு வைங்க. அதே நேரம் இங்க மத்தவங்க எல்லாம் காட்டுறாங்க. மெயினா உசோப்போட நிலைமை ரொம்ப மோசம். அந்த குரோவ் சிட்டில மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறாங்க. ஏன்னா ஷார்க் எல்லாம் சுத்திட்டு இருக்குதே, ஒரு கவுச்சுன்னா சங்கு தான். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் சேஃப்டியா எஸ்கேப் ஆயிருவாங்க. நம்ம ரோபின் அந்த தண்ணியை ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு தொட்டு பாப்பா தடவி பாப்பா. கடைசியில அந்த தண்ணி எப்படி வந்துச்சுன்னு பர்ஃபெக்டா கண்டுபிடிச்சிருவா. அதான் ரோபின்ட்டெல்லாம் ஒரு சின்ன தடயம் கிடைச்சாலும் எதுவா இருந்தாலும் பக்காவா கண்டுபிடிச்சிருவா. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த சிட்டியும் அங்க வந்துகிட்டு இருக்க தண்ணியும் கரெக்டான லெவல்ல வச்சு கட்டியிருப்பாங்க. அப்படின்னா இது ரெகுலரா நடக்கிறதுனால தானே அதை பக்காவா வச்சு கட்டியிருக்காங்க. உசோப்பை பார்த்துட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்துல எல்லாம் என் தலையை விட்டு டெய்லி மாட்டிட்டு முழிக்க முடியாது, வேலையை முடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு இந்த ஐலாண்டை விட்டு கிளம்புற வழியா பார்ப்போம். எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படியே சுத்தி முத்தி ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பாக்குறப்ப லூஃபி அங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கதா பார்த்துருவான். உடனே மத்தவங்க எல்லாத்திட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுவான். நான் அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, கேரட் இதுக்கு முன்னாடி நம்மளால வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தா. இப்ப லூஃபி அவ கூட போயிட்டு இருக்கதா பார்த்த உடனே அவனை ஏமாத்தி கூப்பிட்டு போறாங்க, நம்ம தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு காட்டு கத்துவான். இல்ல இன்னொரு காமெடி என்னன்னா, கேரட் அங்க லூஃபி கூட விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா அதை பார்த்துட்டு ஐயோ அந்த ரேபிட் லூஃபியை கடிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படி இப்படின்னு உடனே ரோபின் ஐயோ அப்படின்னா அவங்க கேனிபல் ட்ரைப் தான் பா. உசோப்புக்கு உயிர் வெளியில போயிட்டு வரும். பின்ன மனுஷங்களை திங்கிறாங்கன்னு சொன்னா பீதி ஆகும்ல. அவங்க பார்த்தா காதை கடிச்சு விளையாண்டுட்டு இருப்பா. இப்ப மொத்த டவுனுமே கம்ப்ளீட்டா தண்ணியால நிறைஞ்சு போயிருக்குது. ஆனா சீக்கிரமாவே வத்திரும். சோ இப்படியே அவங்க டிராவல் பண்ணி போகும்போது சிட்டிக்கு நடுவுல டார்ச்சர் பண்றதுக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கானுல்ல, அதை பார்த்துட்டு வாண்டாவை பார்த்தா அவ மேல பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. ஏதோ கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு போல. பிளாஷ்பேக் எல்லாம் மைண்ட்ல வந்துட்டு போகும். சீக்கிரமா அவனை இங்க கூப்பிட்டு வா, இல்லன்னா இந்த கண்ட்ரியவே அழிச்சிருவேன்
கொன்றுவேன்னு எவனோ ஒருத்தனை தொங்க விட்டு கொடூரமா மாட்டிட்டு இருக்கான். சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளும் ஃபீல் பண்ணுவா. கேரட்டும் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. லூஃபிக்கும் புரியுது ஏதோ சம்பவமா இருக்குதுன்னு. ஆனா வாய திறக்க மாட்டான். சோ இப்படியே இவன் டிராவல் பண்ணி வரும்போது தண்ணி எல்லாம் அங்க கம்ப்ளீட்டா வத்திருச்சு. அப்போ இந்த கண்ட்ரி அட்டாக் பண்ண ஆளை பத்தி வாண்டா இதுக்கு முன்னாடி சொன்னால ஜாக்குன்னு எவனோ ஒருத்தன் அவனை பத்தி கேட்பான். அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனை பத்தி நியூஸ் பேப்பர்ல படிச்சாலாமா. அவன் செத்து போயிட்டானாமா. அதுவும் எப்படின்னு கேட்டா அந்த டோஃப்ளமிங்கோட கான்வாய் போகுது இல்ல, அதை போய் அட்டாக் பண்ணி அவனை காப்பாத்துறேன்னு சொல்லி நல்லா செருப்படி வாங்கியிருக்கான். உடனே லூஃபிக்கு சாக்கு அப்படின்னு அவன் ட்ரெஸ்ரோஸாக போயிட்டானான்னு. ஆக்சுவலா அவன் அட்டாக் பண்ணது நேவி அட்மிரல், ஃபார்மர் ஃபிளீட் அட்மிரல் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க ஆளுங்க கப்பலை போய் அட்டாக் பண்ணியிருக்கான். அவங்க போற கப்பலெல்லாம் தொடலாமா. இவன் நட்டுகளோட லூசு போய் இறங்கி சண்டை போட்டிருக்கான். ஆனா செத்துட்டானா இல்லையான்னு யாருமே கன்ஃபார்ம் பண்ணல. வாண்டாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கணும்பா. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த மூதேவி சாக மாட்டான். அவனை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். அவனே அவன் என் கையில மட்டும் சிக்கனா நாளே ஓடு அப்படியே பொடிமா சாக்கி பரோட்டாக்கு தொட்டு தின்றுவேன் நன்னாரிப்பாயில அப்படின்னு பயங்கர கொலவெறியோட கத்துவா. ஏதோ கொடூரமான பிளாஷ்பேக் இருக்குது போல. சரி ஓகே, நம்மளுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா. Yeah!